அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்க, இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 12, அதாவது 24/2/2025 அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார். ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார். அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா மாசி மாதம் 15/27/2025. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்? உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ எதை செய்யலாம், செய்யக்கூடாது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்லை இது செஞ்சால் ஏதோ ஆயிரும்ங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருந்தீங்கல்லவா? ஆனால் இந்த மாசி மாதம் தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். எதில் வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதையாவது ஒன்று செய்யணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து, அந்த உந்துதலை கொடுத்து, அதை ஒரு வீரியத்தை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் பக்காவாக இருக்குது. பக்கா பிளான் போட்டு, பக்கா ஹெச் போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. தைரியத்தோட வீரியத்தோட செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கார். முயற்சி, உங்க முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை. எங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த பாக்கியத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவேன். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, மனதில் சந்தோஷமான சில செய்திகள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. 2ஆம் இடத்துல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்திருக்கார். அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும், பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அந்த தனஸ்தானாதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சுப விரயங்களை செய்வீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள், விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரும். அதே சமயத்தில் நீங்கள் சுப விரயங்கள், ஒரு வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் இருக்கு, அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அல்லது சுப காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. என குரு அங்கே உட்கார்ந்துருக்காருல, குழந்தை காரகன் அல்லவா? அப்போ குழந்தைகளுக்கு வேண்டியவற்றை செய்து மகிழ்ந்து சந்தோஷத்தை படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன நடக்க போகிறது? டிராவல் பண்ண போறீங்க, சந்தோஷத்துக்காக டிராவல் பண்ண போறீங்க. அப்போ ஒரு யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதே இந்த 15 மாசி 15க்கு அப்புறம் அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போயிருக்கார். அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் அலைச்சல் திருச்சலுங்கிறது அதிகமாக இருக்கும். மனம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த கணினி சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் இக்கு வச்சு பார்க்கணும். ஏன்னா சில சமயங்களில் ஏமாற்று நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. என புதன் போய் 12இல் நீச்சமாயி அது நீச்ச பங்கமாக மாறும். அப்போ என்ன நடக்க போகிறது? இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு சில அழுத்தம், ப்ரெஷரை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
திடீர் ப்ரமோஷனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டமும் இந்த மாசி மாதம் உண்டு. இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள், ஏன்னா 3ஆம் அதிபதி புதன் போய் 12 இருக்கார். வெளிநாடு தொடர்புள்ள அந்த இடத்தில் அது ராகுவோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டு. என சுக்கிரன் உச்ச பலத்தோட விரயஸ்தானத்தில் இருக்கின்றதுனால ஒரு விரயம் ஏற்படணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நீங்கள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம். சரி, 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ 5-11 கனெக்ட் ஆகுது அல்லவா? அந்த இயற்கையாகி அந்த இறைவனுடைய அதாவது அனுகூலம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்தலாம். அப்போ என்ன, குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு. குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு உகந்ததாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளினுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை, குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை, அதாவது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். என 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது. அப்போ புகழ் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் எனக்கு ஒரு புகழ் கிடைக்கலையே, எனக்கு ஒரு பதவி கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இப்ப நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய, இதுவரைக்கும் திருப்தி இல்லாத நிலை இருந்தவர்களுக்கு திருப்தி நிலைகள் கிடைக்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். வேலை உண்டு. நிச்சயமாக வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும் அப்படிங்கிறத அமைப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் எதையாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தல்லவா, அந்த ஹெல்த் தொந்தரவுகள் அப்படியே மாறக்கூடிய தன்மை, சரியாக கூடிய தன்மை என்பது இருக்கிறது. கேதுங்கிறதங்க ஞானக்காரகன் கேது உட்கார்ந்திருக்கார். குரு உன்னுடைய பார்வை பெற்றிருக்கின்றதுனால ஒரு நல்ல, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் கூட ட்ரீட்மெண்ட் அடைந்து இந்த மாதம் உங்களுக்கு அதாவது தன்னுடைய இயல்பான நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். அதற்காக நீங்கள் ஹெல்த்தில் பெரிய ட்ரபிள்ங்கிறது நிச்சயமாக இல்லை. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக 12ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 7க்குரியவன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால மனைவி அல்லது கணவன் மூலமாக பொருளாதார ரீதியில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அம்சம். அப்போ ஒரு மனைவிக்கு ஒரு வேலை வேணும், ஒரு கணவனுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏன்னா பொருளாதாரம் வந்தே ஆகணும் அல்லவா? அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் அல்லது கணவனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கணவன் மனைவியின் மூலமாக பொருளாதார ரீதியில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். என குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ 7க்கு அது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் திடீரென்று ஒரு திருமணம் நடந்து திடீரென்று ஒரு சுப காரியங்கள் ஃபிக்ஸ் ஆகி அதன் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாசி மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருந்தவர்கள், அதனால ஒரு வலியோடு வேதனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு அழுத்தமாக இருக்கு, கடனால பிரச்சனை, கடனால தீராத வழிகள் இருந்தவர் கூட இந்த மாதம் அதை எப்படி சரி செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அது குருவினுடைய வீடு அல்லவா? அப்போ அவர் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம். தந்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை கிடைக்கும். நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பு நீங்கள் சிறம்பட செய்து பாராட்டு பெறுவதற்கான அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. உங்களோட சக ஊழியர்கள், அதாவது கூட வேலை பார்க்குறவங்களோட ஒரு ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். சனியும் சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு, திடீர் ப்ரமோஷன் உண்டு, இடமாற்றம் உண்டு, வேலை மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. என சுக்கிரன் ராகுவோடு இணைந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. ராகு 12ல் தான் உட்கார்ந்துருக்கார். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள் உதவிகளுடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய துறையில் அமைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு சென்று வரணும், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சென்று வருவதற்கான வாக்கியங்கள், அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே செட்டில் ஆகுவதற்கான, ஏதோ போயிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகலைங்கிறவங்க இந்த மாசி மாதம் செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாசி மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. ஸோ அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருந்து அந்த சிவபெருமானை சென்று வழிபடும் போது நீங்கள் என்ன தடைகள் உங்களுக்கு இருக்கின்றதோ, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ, அல்லது என்ன காரிய தடை இருக்கிறது, அல்லது நெடு நாட்களாக ஒரு தோஷம் எனக்கு இருக்கிறது, புத்திர பாக்கியத்தில் ஒரு தடை இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் மனதில் நினைத்து வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்கிறீர்களோ அன்றைய தினம் அந்த சிவபெருமான் சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.